வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஞானசேகரன். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் அதிகாரி ஆகிறதுக்காக மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது ஒரு பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவாக எடுக்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான பாடம் பார்த்திங்கன்னா குப்த பேரரசு. இந்த குப்த பேரரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கலைகளிலும் சரி, அறிவியலிலும் சரி, சமஸ்கிருதத்திலையும் சரி, இலக்கியங்களிலும் சரி, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது. அதனால தான் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது குப்தர்களுடைய காலம்னு பார்க்குறோம். இந்த குப்தர்களுடைய காலத்தில் யார் வந்தா, யார் ஆட்சி செஞ்சா, அவங்களுடைய வளர்ச்சிகள் என்ன, அவங்க காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய புலவர்கள், அவர்களுடைய இலக்கிய சான்றுகளை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த குப்த பேரரசுன்னு வந்துட்டாலே சமஸ்கிருதம் என்பது செலுத்தூங்கி வளர்ந்த காலம் என்று சொல்கிறாங்க. எந்த லாங்குவேஜுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சமஸ்கிருதம்ங்கிற ஒரு லாங்குவேஜ் எப்போ செலுத்தோங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு காலத்தில் தான். இந்த குப்த பேரரசு காலத்தில் யார் ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ குப்த பேரரசுடைய மன்னர்களை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த குப்த பேரரசில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்களுடைய ஆட்சி காலங்கள் தான். ஏன்னா அதிகமாக காலவரிசை படுத்துகன்னு இந்த மன்னர்களை ஒன் பை ஒன்னாக கேள்வி கேட்பாங்க. அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீகுப்தர். இந்த ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். இந்த கடோத்கஜருக்கு அப்புறம் வந்தது யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இவர் மட்டும் குப்த பேரரசிலே ரொம்ப தலைச்சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தருங்கிறது இன்னொரு ஆல்டர்னேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர். அடுத்து நம்ம பார்க்க போறது குமாரகுப்தர். இந்த குமாரகுப்தரை பொறுத்த வரைக்கும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தர்களை பொறுத்த வரைக்கும் ஹீனர்களுக்கு எதிராக போராடியவர்னு பார்க்க போறோம். அடுத்து இந்த பாடத்திலே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இந்த ரெண்டு கொஸ்டின் தான். குப்த பேரரசுல இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, குப்த பேரரசின் கடைசி பேரரசர்னு கேட்டா பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற முதலாம் நரசிம்மகுப்தர். மீனிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. குப்த பேரரசின் கடைசி பேரரசர்னு கேட்டா பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற முதலாம் நரசிம்மகுப்தர். இதுவே குப்த பேரரசோட கடைசி அரசர்னு கேட்டா விஷ்ணுகுப்தர். இவங்க தான் குப்த பேரரசுடைய ரொம்ப முக்கியமான மன்னர்கள். வாங்க இப்ப ஸ்ரீகுப்தரை பத்தி பார்ப்போம். குப்த மன்னர்களை இப்போ யார் பார்க்க போகிறோம், அந்த மன்னர்களை பற்றி தான் விரிவாக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யாருன்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் என்று கூறலாம். இந்த குப்த மரபை தோற்றுவித்தது மட்டும் இல்லாமல் இவர் தான் முதலாக குப்தருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாணய முறையை கொண்டு வராரு. இவருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா கிபி 240 கிபி 250 வரைக்கும். ஸோ ஸ்ரீகுப்தரை பற்றி இந்த 3 கொஸ்டின்ல நீங்கள் டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். அப்ப ஸ்ரீகுப்தர் என்பவர் யார்? இவர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் தான் முதலாக நாணய முறையும் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 240 கிபி 250 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீகுப்தரின் வழித்தோன்றலான கடோத்கஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கடோத்கஜருடைய ஆட்சி காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 280 கிபி 319 வரைக்கும் இருக்கு. இவரை பற்றி கல்வெட்டு சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. ஆனால் இவங்க இருவருக்குமே ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் இருக்கு. இவங்க இருவருக்குமே ஒரு சிறப்பு பேர் இருக்கு, அதுதான் மகாராஜா. ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றியும் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அவரை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். குப்த பேரரசுல இப்ப ரெண்டு தலைவர்களை பத்தி முக்கியமா பார்த்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் பார்த்தோம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடோத்கஜர் பார்ப்போம். இப்ப அவருடைய ஒரு வழி தோன்றலான முதலாம் சந்திரகுப்தரை தான் பார்க்க போறோம். இந்த முதலாம் சந்திரகுப்தர் ரொம்ப முக்கியமான தலைவர்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய காலத்துல தான் குப்த யுகம் ஒன்று தோன்றிருக்குன்னு பார்ப்பாங்க. இதுல நீங்க ரெண்டு கொஸ்டினை வித்தியாசமா பார்க்கலாம். குப்த மரபை தோற்றுவித்தவர்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகுப்தர், இதே குப்த யுகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 319 கிபி 335 வரைக்கும் வருது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா
அதிராஜா, அடுத்து மகா ராஜாதி ராஜா, அடுத்து அரசனுக்கு அரசன். இது மூன்றுமே யாருடைய சிறப்பு பேருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதாவது முதலாம் சந்திரகுப்தர் தான் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இவரு லிச்சாவி நாட்டை சேர்ந்த, நல்லா கவனிச்சுக்கோங்க, லிச்சாவி நாட்டை சேர்ந்த குமாரதேவி என்கிற ஒரு பெண்மணியை அவர் கல்யாணம் பண்ணாரு. ஏன் இதை நான் இப்ப டீட்டெயிலா சொல்றேன்னா, லிச்சாவி என்பது வடக்கு பீகார்ல இருக்கு. இது கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் இடையே உள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதலா சந்திரகுப்தரும் அவருடைய மனைவியான குமாரதேவியும் தங்க நாணயங்கள்ல லிச்சாவியாங்கிற ஒரு வாசகத்தோட இவங்களுடைய பதிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வெற்றிகளை பத்தி சொல்ற ஒரு இரும்பு தூணு தான் மெக்ரோலி இரும்பு தூண். இது டெல்லி அருகே குதுப்பினார் பக்கத்துல மெக்ரோலி இரும்பு தூணுன்னு ஒண்ணு இருக்கு. அது யாருடைய சாதனைகளை பத்தி சொல்லுதுன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை தான் சொல்லுது. ஓகே, இது வரைக்கும் இப்ப நம்ம 3 பேர் பார்த்திருக்கோம். 1 ஸ்ரீகுப்தர், 2 கடோத்கஜர், 3வது முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வம்சத்தோட மிக முக்கியமான தலைச்சிறந்த அரசர் சமுத்திரகுப்தரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்த குப்த வம்சத்திலே ரொம்ப முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். இந்த சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமை வாய்ந்தவர் என்றும் தலை சிறந்தவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவருடைய ஆட்சிக்கான பாருங்களேன், கிபி 335 கிபி 380. அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இவரை பற்றிய வேர்டுங்கள் கேள்வி கேட்பாங்க. திரும்பவும் சொல்றேன், சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலம் என்ன? கிபி 335 கிபி 380 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி மிக முக்கியமான ஒரு கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு தான். ஏன்னா இந்த அலகாபாத் கல்வெட்டு குப்த பேரரசுல யாருடைய காலம்னு கேட்பாங்க. அது சமுத்திரகுப்தருடைய காலம் தான். இந்த அலகாபாத் கல்வெட்டை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த அலகாபாத் கல்வெட்டு என்பது ஒரு சமஸ்கிருதத்தில் உள்ள பிரதஸ்தி அல்லது மெய்கீர்த்தின்னு சொல்லுவோம். என்ன சொல்ல வராங்க? அலகாபாத் கல்வெட்டுல பிரதஸ்தி அல்லது மெய்கீர்த்தின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இந்த சமஸ்கிருத வார்த்தையோட மீனிங் என்னன்னா ஒருவரை பற்றி புகழ்வது. அப்ப சமுத்திரகுப்தரை பத்தி அலகாபாத் கல்வெட்டு வந்து என்ன சொல்றாங்க? பிரதஸ்தி அல்லது மெய்கீர்த்தின்னு சொல்றாங்க. அதோடைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒருவரை பற்றி புகழ்வது. இது என்ன லாங்குவேஜ்னு கேட்பாங்க? சமஸ்கிருதம். அப்ப அலகாபாத் கல்வெட்டுங்கிறது என்ன லாங்குவேஜ்? சமஸ்கிருத கல்வெட்டுல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 33 வரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல இடம்பெற்றிருக்கும். அதோட வரி வடிவம்னு கேட்டா நாகரி வரி வடிவம்னு கேட்பாங்க. இதுல இன்னொரு கேள்வி நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் அலகாபாத் கல்வெட்டுன்னு சொல்றோம். ஆனா இந்த அலகாபாத் கல்வெட்டை வந்து பாத்தீங்கன்னா பொறிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தருடைய அவைக்கால புலவர் ஹரிசேனர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அலகாபாத் கல்வெட்டு யாருடைய வெற்றிகளை சொல்லுதுன்னா சமுத்திரகுப்தர். இதே சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். அடுத்து இப்ப இந்த சமுத்திரகுப்தருடைய சிறப்பு பேரை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இவருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜான்னு பார்த்தோம். ஆனா சமுத்திரகுப்தருடைய சிறப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜா. ஏன்னா இவருக்கு வந்து மியூசிக் மேல அதிக ஆர்வம் இவரை கவிராஜான்னு அழைக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்து இவருடைய போர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போர்கள்ல இது முதலாவது படையெடுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகமரபை சேர்ந்த அச்சுதன் என்பவரையும் கோடா மரபை சேர்ந்த நாகபாணன் என்பவரையும் முதலாக படையெடுத்தது தான் சமுத்திரகுப்தருடைய முதல் படையெடுப்பு. இதுல இரண்டாவது படையெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய படையெடுப்பை தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 12 தென்னிந்திய அரசுகளை தட்சிணபதா என்ற படையெடுப்புல வென்ற மன்னர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் இவருடைய காலத்துல 3வது படையெடுப்புன்னா வட இந்தியால 9 அரசுகளை ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பல்லவ மன்னன் விஷ்ணு கோபனை வென்ற குப்த பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தர்
சமுத்திரகுப்தருடைய நாணயத்தை பற்றி தான் பார்க்குறோம். குப்தர் காலத்தில் முதலாக ஸ்ரீகுப்தர் தான் நாணய முறையை அறிமுகம் பண்ணாருன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுத்திரகுப்தரும் வீணை வடிவ நாணயங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ வீணை வடிவம் நாணயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். இந்த சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த அறிஞர்களை ஆதரிச்சார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ பிரிவை சேர்ந்தவர். அப்போ டைரக்டாக கேள்வி கேட்பாங்க, சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமய பிரிவுன்னு கேட்டால் வைணவம். வைணவம்னாலே நமக்கே தெரியும் பெருமாளோட இன்னொரு பேர் தான் விஷ்ணு. அதனால தான் இவர் விஷ்ணு பக்தர். ஓகேங்களா? அப்போ விஷ்ணு பக்தர் என்று அழைக்கப்படுகிற குப்த வம்சத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இவர் பௌத்தர்களை ஆதரிச்சார்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் இந்த இலங்கை மேரவர்மன். சமுத்திரகுப்தர் காலத்தில் சமகாலத்தவர் யாருன்னா இலங்கை மேலவர்மன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கயாங்கிற இடத்துல, ஓகேங்களா, கயான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மடம் கட்டுறதுக்கு யார் அலோவ் பண்ணாங்கன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. ஏன்னா சமுத்திரகுப்தர் காலத்தோட சமகாலத்தவர் இலங்கையில் யாருன்னு கேட்டால் இலங்கை மேகவர்மன். இவருக்கு கயான்ற இடத்துல ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்துல குதிரை, இந்த வேள்வின்னு சொல்லுவாங்க, குதிரைகளை வேள்விகளில் பயன்படுத்துறது, அதுதான் இந்த அஸ்வமேத யாகமும் இவருடைய காலத்துல நடத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா இவர் ஆதரிச்ச 2 புலவர்கள் பத்தி ஒன்று பார்த்திருக்கோம். ஒன்று ஹரிசேனர், இன்னொன்று வசுபந்து. இந்த ஹரிசேனரை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அலகாபாத் கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பொறிச்சவர்னும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுத்திரகுப்தரை வந்து என்னன்னு தெரியுமா அழைக்கிறாங்க? புருஷா என்று அழைக்கிறாங்க. புருஷா என்பதுக்கு மீனிங் என்னன்னா கடவுளுக்கு ஒப்பானவர் அல்லது அனைவருக்கு மேலானவர் தான் இதுக்கான மீனிங். இப்போ நம்ம 4 பேரை பற்றி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தரை பற்றி பார்த்தோம், 2வது கடோத்கஜரை பற்றி பார்த்தோம். இதில் ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருன்னு கேட்டால் மகாராஜா. இதே முதலாம் சந்திரகுப்தருக்கு வந்து சிறப்பு பேருன்னு கேட்டா மகாராஜா, அதிராஜா, மகாராஜாதிராஜா, அரசனுக்கெல்லாம் அரசு. இதுவே சமுத்திரகுப்தருக்கு என்ன சிறப்பு பேருன்னு கேட்டா கவிராஜா. ஓகே, இதோட நம்ம 4 பேரை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வம்சத்தோட ரொம்ப முக்கியமான விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுகிற 2ஆம் சந்திரகுப்தரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்கணும். சமுத்திரகுப்தரை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இந்த 2ஆம் சந்திரகுப்தர் ரொம்ப தலைச்சிறந்தவர்னு இவரையும் கூறலாம். எதுக்காகனா இவருடைய சிறப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சிறப்பு பேர் இருக்கும். அது மட்டும் இல்ல, இவருடைய அவையில தான் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிற 9 பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர். இவரை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தை தலைநகரமா வச்சு இவர் ஆட்சியை தொடங்கியிருப்பாரு. இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 380 415 வரைக்கும். ஆட்சி காலம் ரொம்ப முக்கியம். கிபி 380 415 பாடலிபுத்திரத்தை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்சது யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இப்ப இவருடைய சிறப்பு பேரை தான் நம்ம பார்ப்போம். அதிகமா கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எதுனா விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யார், சாகரி என்று அழைக்கப்படுபவர் யார். இது ரெண்டுமே வேற யாருமே இல்லை, நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஓகே, இவருடைய சிறப்பு பேர்கள் பாருங்க, விக்ரமாதித்யன், அடுத்து நம்ம பார்க்க போறது தேவகுப்தர், அடுத்து நம்ம பார்க்க போறது தேவஸ்ரீ. இந்த அது மட்டும் இல்லாமல் சாகரி, இந்த 4மே இவருடைய சிறப்பு பேர் தான். திரும்ப சொல்றேன், 2ஆம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பேருன்னு கேட்டா விக்ரமாதித்யன், தேவகுப்தர், தேவஸ்ரீ, சாகர். அதே மாதிரி இந்த 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி முறைகள் எப்படி இருந்துச்சுன்னா திருமண உறவுகளை இவங்க பண்றாங்கல்ல, இவருடைய காலத்துல நடந்திருக்கும்ல திருமண உறவுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு நடந்ததா இருக்கட்டும், இவங்களுடைய புதல்வைக்கு நடந்ததா இருக்கட்டும், இந்த திருமண உறவுகளால இவருடைய படை வந்து பாத்தீங்கன்னா மேலும் மெருகேற்றுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவருடைய காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு எதிரானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாகர்கள். இந்த சாகர்களுக்கு எதிராக இவர் ஜெயிச்சனால தான் இவரை சாகரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா
திரும்பவும் சொல்கிறேன், இது ஓல்டு புக்கு 11th எடுத்த கொஷின். இப்போ புக்கில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இந்த மாதிரி டேட்டா கிடையாது. ஏன்னா நம்ம போடுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு 6th இருக்கட்டும், 11th புக்கு ஓல்டு ப்ளஸ் இப்போ நியூவாக வந்தது எல்லாம் கலந்து தான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது. அடுத்து சாகர்களுக்கு எதிரான இவர் போர் செஞ்சனால இவர் என்ன நினைக்கிறாங்க, சாகரி என்று அழைக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வேள்வி என்று அழைக்கப்படுகிற அஸ்வமேத யாகத்தை நடத்திருக்காரு. அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கவர்மெண்ட் எக்ஸாமில் வர எக்ஸாமில் கூட கேட்கலாம், அப்படி ஒரு கேள்விதான். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீன பயணி யாருன்னு கேட்டால் பாகியான். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீன பயணி யாருன்னு கேட்டால் பாகியான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 401 410 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்ததாகவும் அதில் 6 ஆண்டுகள் 2ஆம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சீன பயணி கேள்வி ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் கல்வெட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. உதயகிரி கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸராக ஒருத்தரை பற்றி பார்த்தோம், அலகாபாத் கல்வெட்டு என்றால் அது சமுத்திரகுப்தர். ஏன்னா இந்த கல்வெட்டை வச்சுட்டு அலகாபாத் கல்வெட்டுன்னு வச்சிருவான், அப்போ உங்களால புரியாது. சமுத்திரத்துல அழகா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சமுத்திரகுப்தர்னு கேட்டா அலகாபாத் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல கல்வெட்டுன்னு கேட்டா உதயகிரி கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, வெள்ளி நாணயம்னு வந்துட்டாலே முதலாக வெளியிட்டவர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஏன்னா ஸ்ரீகுப்தர் என்பவர் முதலாக நாணய வடிவ கொண்டு வந்திருப்பார். சமுத்திரகுப்தர் என்பவர் முதலாக வீணை வடிவ நாணயம் என்பதை அவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஆனால் 2ஆம் சந்திரகுப்தர் தான் முதலாக வெள்ளி நாணயத்தை கொண்டு வந்துட்டார். ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா இவருடைய காலத்தில் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிற 9 அவைக்கால புலவர்கள் இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க, திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணுற. 2ஆம் சந்திரகுப்தர்னு வந்துட்டாலே அவருடைய சிறப்பு பேர் வரணும். அது மட்டும் இல்லாமல் சாகர்களுக்கு எதிரான போரிட்டனால அவர் சாகரி என்று அழைக்கப்படுகிறாங்க. இவருடைய காலத்தில் அஸ்வமேத யாகம் நடத்திருக்காங்க. இவருடைய காலத்துல வந்த சீன பயணி தான் பாகியான். முதலாக வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த மன்னன் யாருன்னு கேட்டா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே, இந்த குப்த பேரரசுல நவரத்தினங்கள்ல 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த நவரத்தினங்களான 9 அவைக்கால புலவர்கள் யாரு, அவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் நவரத்தினங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு 9 அவைக்கால புலவர்கள் இருந்திருக்காங்க. அதில் 1 by 1 யார் என்ன நூல் எழுதியிருக்காங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் ரொம்ப முக்கியமான அவைக்கால புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று கூட அழைக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா காளிதாஸ். இவர் எழுதின நூல்கள் 6மே இங்கே இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லையும் சரி, இப்போ உள்ள நியூ புக்லையும் இவ்வளவுதான் இந்த நூல் எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சாகுந்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடமொழி கவிஞர் என்றனால வடமொழி என்றால் சமஸ்கிருதம் என்று பொருள். ஓகே, இந்த சாகுந்தலம் என்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 நூல்களை சிறப்பாக எடுத்தீங்கன்னா அதில் ஒரு நூலாக இருக்கும் சாகுந்தலம்னு சொல்லியிருக்காங்க. 2ஆவதா இவர் எழுதின நூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாளவி காக்கினி மித்ரம். இந்த மாளவி காக்கினி மித்ரம் என்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியவர் காளிதாசர். ஆனால் இந்த மாளவி காக்கினி மித்திரத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டா சுங்க வம்சத்துல ஒருத்தரை பார்ப்போம். அவரோட பேரு புஷ்யமித்ர சுங்கர். அவர் தான் சுங்க வம்சத்தை தோற்றுவித்திருப்பாரு. அவருடைய பையன் அக்னிமித்ரர்னு சொல்லுவாங்க. தெளிவா கேட்டுக்கோங்க, மாளவி காக்கினி மித்திரத்தோட கதாநாயகன் யாருன்னா புஷ்யமித்ர சுங்கருடைய மகனான அக்னிமித்ரர். அவர் தான் மாளவி காக்கினி மித்திரத்தோட
கதாநாயகன். எழுதியவர்னு கேட்டா காளிதாசர், மாளவிகா அக்னிமித்திரத்தோட கதாநாயகன்னு கேட்டா அக்னிமித்திரர். அது மட்டும் இல்லாமல் அதுல வசுமித்திரர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கர்களை சிந்து பகுதியில ஜெயிச்சதாகவும் இந்த நூலு தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் சாகுந்தலுக்கு என்ன பார்த்தோம், 100 உலகத்துல உள்ள 100 நூல்கள்ல ஒரு தலைச்சிறந்ததா சாகுந்தலமும் சொல்றாங்க. மாளவிகா அக்னிமித்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனா அக்னிமித்திரர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வசுமித்திரரை பற்றியும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற நூல் காளிதாசரை பற்றி, விக்ரம மோர்வசியம். இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க, அதிகமாக கேள்வி கேட்பாங்க. அடுத்து நான்காவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரகுவம்சம். ஐந்தாவதுன்னு பார்த்தீங்கன்னா குமார சம்பவம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிது சம்காரம், மேகதூதம். இது எல்லாமே யார் எழுதினாங்கன்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிற காளிதாசர். திரும்ப உங்களுக்காக ஒரு டைம் ரீட் பண்றேன். சாகுந்தலம், மாளவிகா அக்னிமித்திரம், விக்ரம் மோர்வசியம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம், மேகதூதம். இது எல்லாமே எழுதினது யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய நவரத்தினங்கள்ல ஒரு அவைக்கள புலவரான காளிதாசர் தான். அடுத்து ரெண்டாவதா பார்க்க போறது ஹரிசேனர். இவர் ஒரு சமஸ்கிருத புலவர். ஆல்ரெடி இவரை பத்தி பார்த்தோம். அலகாபாத் கல்வெட்டை இவர் தான் பொறிச்சிருப்பாரு சமஸ்கிருதத்துல. அடுத்து நம்ம பார்க்க போறது வராச்சி. இவரும் ஒரு சமஸ்கிருத ஆலைஞர் தான். அப்ப நவரத்தினங்கள்ல இவங்க 3 பேருமே சமஸ்கிருத கவிஞர்கள்னு நீங்க புரிஞ்சுக்கணும். காளிதாசர், ஹரிசேனர், வராச்சி, இவங்க 3 பேருமே யாரு? சமஸ்கிருத புலவர்கள்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அமரசிங்கர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அகராதிங்கிற ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருப்பாரு. அந்த அகராதின்ற தொகுப்பு பேர் என்னன்னா அமரகோஷம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமரகோஷம்னா என்னது? அகராதி, அமரகோஷம் எடுத்துருங்க. அமரசிங்கர் என்பவர் அகராதியில சிறந்து விளங்குறாரு. அதோட தொகுப்பு பேரு அகரகோஷம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தன்வந்திரி. நமக்கு ஸ்ரீரங்க கோயில்ல தெரியும் தன்வந்திரி மகாம்னே ஒன்று இருக்கு. அப்ப தன்வந்திரி என்பவர் குப்தர்களுடைய காலத்துல இரண்டாம் சந்திரகுப்தரோட ஒரு அவைக்கால புலவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தன்வந்திரி என்பவர் யார்? மருத்துவர். அடுத்து காக பானகர். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஆகா காக்கா வந்துருச்சு, அப்ப சொந்தக்காரங்க யாரோ வர போறாங்க. அப்ப அது ஒரு ஜோதிட அடிப்படையில தானே சொல்றாங்க. அப்ப காகம்னு வந்துட்டாலே என்னது? ஜோதிடர்னு எடுத்து. அடுத்து நம்ம பார்க்க போறது சங்கு. சங்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டிடக்கலையோட ஒரு நிபுணர்னு சொல்றாங்க. அடுத்து விட்டல் பட்டர், மெஜிஷியன், அதாவது மாய வித்தக்காரர்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்க போற ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா வராகமிகிரர். இவர் தான் வானியல் அறிஞர்னு சொல்றாங்க. இந்த குப்த பேரரசுல இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல நவரத்தினங்கள் மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர் இருக்காங்க. இதை தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல வேற யாராச்சும் புலவரை வச்சு கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது இவருடைய மகனான குமாரகுப்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏன்னா அவருடைய புதல்வரான குமாரகுப்தர். இவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஏன்னா இன்னைக்கு பௌத்த பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிற நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் தான். இந்த குமாரகுப்தரை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். குமாரகுப்தருடைய அவருடைய சிறப்பு பேருன்னு கேட்டால் சக்ராதித்யர். தெளிவாக கேட்டுக்கோங்க. குமாரகுப்தருடைய சிறப்பு பேர் என்னன்னு கேட்டால் சக்ராதித்யர். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. குமாரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டினது யாருங்கிறது அதிகமா கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்ப நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது யாருன்னா குப்த மன்னரான குமாரகுப்தர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை சீரமைத்தவர் யாருன்னா பால வம்சத்தை சேர்ந்த தர்மபாலர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அடிமை வம்சம் அல்லது மம்லூக் வம்சத்தை சேர்ந்த பக்தியார் கில்ஜி. அவர் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிருப்பார். திரும்பவும் சொல்றேன், நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டிய குப்த மன்னர் யாருன்னு கேட்டா குமாரகுப்தர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா சீரமைத்தவர் யாருன்னா பால வம்சத்தை சேர்ந்த தர்மபாலர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்து தரமட்டமாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அடிமை வம்சம் அல்லது மம்லூக் வம்சத்தை சேர்ந்த பக்தியார் கில்ஜி என்பவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிருப்பாரு. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படி உருவானுச்சு, அவங்க யாருடைய காலத்துல ஃபேமஸ் ஆனுச்சு, இதை அப்படியே நான் கண்டினியூவா சொல்றேன். நாலந்தா பல்கலைக்கழகம் என்பது
நான் இதை பிரித்தெழுதுக கேள்வி கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன லா வருதுன்னு பாருங்க, இங்கே என்ன லா வருதுன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற ஸ்கூலுக்கு வர லா வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூக்கு வர லா வருது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாலந்தா பிரித்து எழுதுகன்னு கேட்டால் நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்கிற 3 சமஸ்கிருத வார்த்தைகளிலிருந்து தான் இந்த நாலந்தா என்ற எழுத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நாலந்தா என்பதன் பொருள் என்னன்னா வற்றாத அறிவை அளிப்பவர். கரெக்ட் தானே? ஒரு பல்கலைக்கழகம் போனாலே நம்மளுடைய அறிவு டெவலப் ஆகும். அப்ப நாலந்தா பல்கலைக்கழகம், நாலந்தா என்பதன் பொருள் என்ன? வற்றாத அறிவை அளிப்பவர். அதே மாதிரி இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் மிக செழிப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாலந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமா யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா 2016 யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 8 மகா பாடசாலைகளும், இந்த கேள்வி கேட்பான், 8 மகா பாடசாலைகளும் 3 நூலகமும் உள்ள பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டால் நாலந்தா பல்கலைக்கழகம். அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் ஒரு சீன பையன் வந்திருப்பார். அவரோட பேர் பாகியான். அதுவே அதிகமாக கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் யுவான் சுவாங் தான். ஏன்னா இவர் எழுதின சியூகி நூல் பேரை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. சியுகி என்ற நூலை எழுதின சீன பயணி யாருன்னா யுவான் சுவாங். இவர் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இவர் படிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் யுவான் சுவாங்கை பற்றி 2 கேள்வி கேட்பாங்க. ஒன்று, இவருடைய சிறப்பு பேர் என்னன்னா பயணங்களின் இளவரசன் என்று பெயர். இவரோட பேர் என்ன? பயணங்களின் இளவரசன் என்று பெயர். அது மட்டும் இல்லாமல் யுவான் சுவாங் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாருன்னு கேட்டால் ஹர்ஷருடைய காலத்தில். கேள்வியே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தவர் யாருன்னா பாகியான். அப்போ அஷருடைய காலத்தில் வந்த சீன பையன் யாருன்னு கேட்டால் யுவான் சுவாங். இவ்வளோ தான் குமாரகுப்தரை பற்றி ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து இதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கந்தகுப்தர் தாங்க. இந்த ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு போராளின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஹீனர்களிடம் அதிகம் போர் தொடுத்துக்கிட்டே இருந்தது யாருன்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீனர்களை அழிக்க பார்த்துருப்பார், அதில் ஜெயிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீனர்களிடமே இவர் தோத்திருப்பார். அப்போ ஹீனர்களிடம் வென்ற தோற்ற குப்த மன்னன் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்கிற கல்வெட்டு எதுன்னு கேட்டால் பிதாரி தூண் கல்வெட்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அலகாபாத்து கல்வெட்டு என்றால் சமுத்திரகுப்தர். அலகாபாத்து கல்வெட்டு என்றால் சமுத்திரகுப்தர். 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிற கல்வெட்டுன்னு கேட்டால் மெக்ரலி இரும்புத்தூண். இதே பிதாரி தூண் கல்வெட்டு என்றால் ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் 3 பேர் வராங்க. 1 புருகுப்தர், 2வது புத்தகுப்தர், 3வது பாலாதித்யர் என்ற 1ஆம் நரசிம்மகுப்தர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர் பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற 1ஆம் நரசிம்மகுப்தரை தான் பார்க்க போகிறோம். வாங்க அடுத்து நம்ம பாலாதித்யரை பற்றி பார்ப்போம். ஸ்கந்தகுப்தரை தொடர்ந்து 3 பேர் பார்த்தோம். 1 புருகுப்தர், இன்னொன்று புத்தகுப்தர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலாதித்யன் என்று அழைக்கப்படுகிற 1ஆம் நரசிம்மகுப்தர். இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர்னா ஸ்ரீகுப்தர், குப்த யுகத்தை தோற்றுவித்தவர்னு கேட்டால் 1ஆம் சந்திரகுப்தர், குப்த வம்சத்தின் தலை சிறந்தவர்னு கேட்டால் சமுத்திரகுப்தர், சாகரி என்ற சிறப்பு பேர் கொண்டது யாருன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர், நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது யாருன்னு கேட்டால் குமாரகுப்தர், பிதாரி தூண் கல்வெட்டுன்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலாதித்யர். இவர் தான் குப்த வம்சத்துடைய கடைசி பேரரசர். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர் பேர் என்ன? பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற 1ஆம் நரசிம்மகுப்தர். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தத்துக்கு மேலே அதிகம் ஆர்வம் இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஹீனர்களுடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீனர்களை ஃபஸ்ட்டு வென்றது யாருன்னா ஸ்கந்தகுப்தர். அதுக்கப்புறம்
ஹீனர்கிட்டயே அழிஞ்சது யாருன்னா ஸ்கந்தகுப்தர் தான். அதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டு மிகிலக்கூடர் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஹீனருக்கு கப்பம் கட்டினது யாருன்னா பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற முதலாம் நரசிம்மகுப்தர். ஆனா இந்த பாலாதித்யன் என்ற முதலாம் நரசிம்மகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தத்தை போற்றியவர். இந்த பௌத்தத்தை போற்றுறதுனால மிகிரகுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதனால 2 பேருக்குமே பகைமை ஏற்பட்டுச்சு. அப்ப இதுல கேள்வி என்னன்னு கேட்பாங்கன்னா, ஹீனர்கள் வம்சத்தை சேர்ந்த மிகிலகுலருக்கு கப்பம் கட்டிய குப்த மன்னன் யாருன்னு கேட்டா பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற முதலாம் நரசிம்மகுப்தர். இவரை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் தான். ஒன்று, குப்த பேரரசின் கடைசி அரசர். அடுத்து, மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிய குப்த மன்னர் யாருன்னு கேட்டா பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற முதலாம் நரசிம்மகுப்தர். அடுத்து நம்ம பார்க்க போறது குப்த வம்சத்தோட கடைசி அரசர்னு கேட்டா விஷ்ணுகுப்தர். இது 2த்துக்கும் கேள்வியை புரிஞ்சுக்கணும். கடைசி பேரரசர்னு கேட்டா பாலாதித்யர் என்று அழைக்கப்படுகிற முதலாம் நரசிம்மகுப்தர், கடைசி அரசர்னு கேட்டா விஷ்ணுகுப்தர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சமுத்திரகுப்தர் என்பவர் வைணவ பிரிவை சேர்ந்த ஒரு விஷ்ணு பக்தர்னு பார்த்தோம். ஆனா குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யாரு? விஷ்ணுகுப்தர். இதோட நம்ம கிட்டத்தட்ட ஸ்ரீகுப்தரை பத்தி பார்த்துட்டோம். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடோத்கஜரை பற்றி பார்த்துட்டோம். கடோத்கஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம சமுத்திரகுப்தரை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம குமாரகுப்தரை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம ஸ்கந்தகுப்தரை பற்றி பார்த்தோம். குப்த பேரரசோட கடைசி பேரரசர் பாலாதித்யர் மற்றும் முதலாம் நரசிம்மகுப்தரை பற்றி பார்த்தோம். இப்போ கடைசியாக பார்த்தது குப்த பேரரசின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இவ்வளவுதான் குப்த மன்னர்களை பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த குப்தர்கள் காலத்துல உள்ள இலக்கிய சான்றுகளை பத்தி தான் பார்க்க போறோம். குப்த பேரரசோட இலக்கிய சான்றுகளை பத்தி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இலக்கிய சான்று இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தர் பத்தி சொல்ற புதுப்பினாருக்கு அருகே உள்ள நெக்ரோட இருபதும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விசாகதத்தில் எழுதின 2 நூல்கள் முக்கியம். முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். இந்த 2 நூல்களையும் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசாகதத்தர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிரு சகடிகம்னு ஒரு நூல் பேர் சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மிரு சகடிகம் என்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையும் சோகமும் கலந்ததுன்னு சொல்றாங்க. இந்த நூலை எழுதுறது யாருன்னா சூத்திரம். கரெக்ட் தானே? நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நடக்கிறதுக்கு சோகத்துக்கு நடத்துறதுக்கு ஒரு சூத்திரம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நூல் பேர் என்ன? மிரு சகடிகம். அடுத்து, அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல் அல்லது மோதல். இதை பத்தி நூல் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரவி. இந்த பாரவி என்ன நூல் பேர் எழுதிருக்காருன்னா இதுதான் சொன்னீங்க. அப்ப அர்ஜுனனை பத்தியும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்த உரையாடல் அல்லது மோதலை பத்தி நூல் எழுதினது யாருன்னு கேட்டா பாரவி. அவங்க எழுதின நூல் பேர் என்னன்னா இதுதான் சொன்னீங்க. இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிற காளிதாசரை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு தண்டி. ஏன்னா இவர் நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு நம்மளுடைய பல்லவர்களுடைய காலத்துல. இந்த தண்டி என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னா, தண்டின்றனால தண்டி அலங்காரம், காவிய தர்ஷனம், தசகுமார சரிதம், அவதி சுந்தரி மாற்று. இந்த 4 நூலுமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காளிதாச நூல்கள்ல பொருந்தாததை தேர்ந்தெடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி தண்டியோட நூல்களையும் பொருந்தாததை தேர்ந்தெடுப்பாங்க. நூலை கவனிச்சுக்கோங்க. தண்டி அலங்காரம், காவிய தரிசனம், தசகுமார சரிதம், அவதி சுந்தரி மாற்று. இது 4 எழுதினது யாரு? தண்டி. அடுத்து இவருடைய காலத்திலே அந்த காலத்துல குப்த பேரரசுல வேற என்னென்ன நூல் வந்திருக்குன்னா, அஷ்டத்தியாகி என்ற நூல் எழுதினது யாருன்னா பாணினி. மகாபாஷ்யம் என்ற நூல் எழுதினது யாருன்னா பதஞ்சலி. இந்த பதஞ்சலி பேரை யாருன்னு நம்ம ஆல்ரெடி காளிதாசரோட நூல்களை ஒருத்தர் பார்த்தோம். அவர் எழுதின ஒரு நூல் பேர் வந்து மாளவி காக்கினி மித்திரம். அந்த மாளவி காக்கினி மித்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் யாருன்னா புஷ்யமித்ர சுந்தரோட பையன் அக்னிமித்ரன். அந்த புஷ்யமித்ர சுந்தர் இருக்காங்க, அவரு ஆதரிச்ச புலவர் தான் பதஞ்சலி. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2வது சமஸ்கிருத ஆசிரியர் என்று அழைக்கிறாங்க. அவர் எழுதின நூல் பேர் தான் மகாபாஷ்யம். அடுத்து சந்திர வியாக்கரணம். இந்த சந்திர வியாக்கரணம் என்ற நூல் எழுதினது யாருன்னா சந்திரகுப்தர். அடுத்து குப்த பேரரசு
ரிசர்ச் இருந்தாலும் சரி, நம்முடைய வானியல் இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமானது ஆரியப்பட்டர். நமக்கே தெரியும், இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் இவருடைய பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 1975 வெளியிட்டிருப்பாங்க. அவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆரியப்பட்டர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 499 வருஷத்தை கவனிச்சுங்க. கிபி 499 ஆரிய பைத்தியம் அல்லது சூரிய சித்தாந்தம் என்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அறிவியல் அடிப்படையில் எப்படி நடக்குதுங்கிற சொன்ன முதல் நூல் எதுன்னு கேட்டா ஆரிய பைத்தியம் அல்லது சூரிய சித்தாந்தம். அது மட்டும் இல்லை, பூமி எப்படி சுழலுது, பூமியை பற்றிய வரலாறு முதல் எடுத்துரைத்த இந்திய வானியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர். இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய சான்றுகள். இவங்களுடைய காலத்துல 3 மருத்துவர்களை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு சரகர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா மருத்துவர். இவரை பத்தி ஜஸ்ட் மருத்துவருக்கு வரலாறு தான் இருக்கு. ரெண்டாவதா பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம். அறுவை சிகிச்சை செய்த முதல் இந்தியர் யாருன்னு கேட்டா சுசுருதன். கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க 3 பேருமே மருத்துவர். ஒருத்தர் சரகர், இன்னொன்று சுசுருதன், இன்னொன்று வாக்பதர். இதுல அறுவை சிகிச்சை செய்த முதல் இந்தியர் யாருன்னு கேட்டா சுசுருதன். அடுத்து இந்த வாக்பதர் என்பவர் யாருன்னா அஷ்டாக சங்கிரகம் அல்லது 100 பேரை கவனிச்சுக்கோங்க. இவங்களுடைய காலத்துல கொஞ்சம் சமஸ்கிருதம் செலுத்தோங்கியது, அதனால சமஸ்கிருத நூல்களாகவும் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டாக சங்கிரகம் அல்லது மருத்துவத்தின் 8 பிரிவுகள் என்ற நூல் எழுதினது யாருன்னா வாக்பதர். ஏன்னா 6th புக்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுசுருதையும் சரகரை பத்தி தான் பார்த்துருக்கோம். ஆனா 11th புக் ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்பதரை பத்தி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இவரை பத்தி இருக்கு. ஸோ இவ்வளவுதான் புத்தர்களை பத்தியும் அவங்களுடைய இலக்கிய சான்றுகளை பற்றியும் அவங்க காலத்தில் வாழ்ந்த அவைக்கால புலவர்கள் மருத்துவர்கள் பற்றியும் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் நம்ம புத்த பேரரசை பற்றியும் அந்த மன்னர்களை பற்றியும் அவங்க வாழ்ந்த காலத்தில் தோன்றிய இலக்கிய சான்றுகளை பற்றியும் மருத்துவர்களை பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் ஞானசேகரன். இது என்னுடைய முதல் பதிவு. இதில் ஏதேனும் தவறு இருந்தால் இனி ஒரு வீடியோவில் அதை நான் தெரிவிக்கிறேன். நன்றி.